ஞான வள்ளலாக, அருள் தந்தையாக, நானிலம் போற்றும் நட்சத்திர குருமணிகளாக வீற்றிருக்கக்கூடிய எங்கள் குருமணிகளினுடைய திருவருளையும் இந்த நல்ல நேரத்தில் நெஞ்சில் இருந்து வழிபடுகின்றோம். இந்த நாள் இனிய நாள் என்பதற்கு ஏற்ப திருக்கைலாய பரம்பரை தர்மபுரம் ஆதீனம் சார்பாக அனைத்துலக சைவ சித்தாந்த ஆராய்ச்சி நிறுவனம் சீரோடும் சிறப்போடும் இயங்கி வருகிறது. அந்த ஆராய்ச்சி நிறுவனம் தொடங்கிய நாளிலிருந்து இதுவரை உலகளாவிய அளவில் 5 மாநாடுகள் நடத்தப்பட்டிருக்கிறது. 6வது மாநாடானது மே மாதம் புகழ்மிக்க பல்கலைக்கழகமாக இந்தியாவிலேயே திகழக்கூடிய SRM பல்கலைக்கழகத்தினுடைய தமிழ் பேராயத்துடன் இணைந்து சீரோடும் சிறப்போடும் நடத்தப்பட இருக்கிறது. அதற்காக இன்றைய தினம் தலைநகர் சென்னையில் மிகச்சிறந்த செய்தியாளர்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு SRM பல்கலைக்கழகத்தின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த அருமையான நிகழ்ச்சிக்கு எழுந்தருளி இங்கே இந்நிகழ்வு பற்றி எடுத்துரைக்க இருக்கக்கூடிய நட்சத்திர குருமணிகள் அவர்களினுடைய திருவடிகளை போற்றி வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறோம். அது மட்டுமல்லாமல் எழுத்தறிவித்தவன் இறைவனாவான் என்று சொல்வார்கள். அந்த எழுத்தை மேன்மேலும் கற்பதற்கு ஏழைகளுக்கு ஆண்டுக்கு 30 கோடி ரூபாயை அள்ளி கொடுத்து இலவசமாக வழங்கி பல ஏழை மாணவர்களுடைய இல்லத்தில் விளக்கேற்றி கடவுளுக்கு சமமாக கருணை பொங்கும் உள்ளம் கடவுள் வாழும் இல்லமாக வாழக்கூடிய போற்றுதலுக்குரிய SRM பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தர் எங்கள் தர்மியாதீனத்தினுடைய திருக்கரங்களால் சொக்கநாத சன்னதியில் கல்வி காவலர் என்ற பட்டத்தை பெற்றிருக்கக்கூடியவர்கள் தொலைநோக்கு பார்வையாலும் சீரிய செயல்களாலும் வளமான இந்தியாவை உருவாக்குவதற்கு அல்லும் பகலும் அயராது பாடுபட்டு வரும் உன்னத தமிழ் தலைவர்களில் ஒருவராக விளங்கக்கூடிய வேந்தரையா அவர்களும் இணைந்து இப்பொழுது செய்தியாளர்களை சந்திக்கிறார்கள். ஐயா அவர்களையும் ஆதீனத்தின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறோம். ஐயா அவர்களோடு உறுதுணையாக இருந்து நல்ல பணிகளை ஆற்றி வரக்கூடிய வளாகத்தை SRM பல்கலைக்கழக வளாகத்தினுடைய வளர்ச்சி அதிகாரி போற்றுதலுக்குரிய அருணாச்சலம் ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக மிகச்சிறந்த முறையில் தமிழ் பணிகளை கொல்லும் வகையெல்லாம் ஆற்றி வரக்கூடிய தமிழ் பேராயத்தினுடைய தலைவர், மிகச்சிறந்த சொற்பொழிவாளர், சிந்தனையாளர், செயல் வீரர் முனைவர் கரு நாகராஜன் ஐயா அவர்களை வருக வருகை என்று வரவேற்கிறோம். இந்த அருமையான நிகழ்வுக்கு எதிர்பாராத விருந்தாக கலந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய இலங்கையை சார்ந்திருக்கக்கூடிய சச்சிதானந்தம் ஐயா அவர்கள் திருமுறைகளை, அது பொன்னம்பலத்தில் இருந்த திருமுறைகளை மின்னம்பலம் வரை ஏற்படுத்திய பெருமை குருமகா சன்னிதானத்தினுடைய அருளால் அவர்களுக்கு உண்டு. ஐயா அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆதீனத்தினுடைய மிகச்சிறந்த அன்பராக நட்சத்திர குருமணிகளினுடைய திருவுள்ளத்தில் நீங்கா இடம்பெற்றிருக்கக்கூடிய பஞ்சவடி கஷேத்திரத்தினுடைய நிர்வாக அரங்காவலர் போற்றுதலுக்குரிய எங்கள் அருமை அண்ணன் கோதண்டராமன் ஐயா அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களையும் வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறோம். இந்த அருமையான நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்கள், ஆதீன புலவர்கள், அனைத்துலக சைவ சித்தாந்த ஆராய்ச்சி நிறுவனத்தினுடைய பதிவாளர் அவர்கள், போற்றுதலுக்குரிய எங்கள் கட்டளை சுவாமிகள் திருவடிகள் அத்தனை பேரையும் வருக வருக என்று வரவேற்று இப்பொழுது எங்களுடைய நட்சத்திர குருமணிகளும் கல்வி காவலர் வேந்தரையா அவர்களும் இணைந்து செய்தியாளர்களை சந்திக்கிறார்கள். அன்போடு போற்றி வேண்டி விண்ணப்பிக்கின்றேன். நன்றி, வணக்கம். தமிழ் பேராயத்துக்கு வேண்டி அதன் மூலமாக ஒவ்வொரு ஆண்டும் தமிழுக்கு சேவை செய்கிற பெருமைக்குரிய கட்டுரையாளர்கள், கவிதை செய்பவர்கள், நூல் வெளியீட்டாளர்கள், அது மட்டுமில்லாமல் மொழிகளை அதை வேறு மொழியிலிருந்து மாற்றி இன்றைக்கு எத்தனையோ பேரறிஞர்கள் 12 தலைப்புகளில் SRM பல்கலைக்கழக தமிழ் பேராயம் பரிசீலித்து வருகிறது. இதுவரை 4 கோடி ரூபாய்க்கு மேலாக அந்த வகையில் கடந்த 10 ஆண்டுகளாக வந்திருக்கிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக தமிழ் பேராயம் ஆதீனங்கள் பங்கு, தமிழ் வளர்ச்சியில் ஆதீனங்கள் பங்கு என்ற மாநாட்டையும் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னால் நடத்தி
மிகப்பெரிய அளவில் அது ஒரு செய்தியாக வந்தது. அதோடு மட்டுமல்லாமல் சைவத்தினுடைய பங்கு மட்டுமல்ல, வைணவர்களுடைய பங்கு தமிழ் வரிசையில் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதையும் கூட நாங்கள் வெளிக்கொண்டு வந்து அவர்களுக்கும் ஒரு மாநாட்டை நாங்கள் எடுத்தோம் என்பது நீங்கள் அறிவீர்கள். அந்த வகையில் வருகிற மே மாதம் அனைத்துலக சைவ சித்தாந்த ஆராய்ச்சி மாநாடு எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தில் நடந்திருக்கிறது. இது போன்ற பெரிய நிகழ்ச்சிகள், மகா நிகழ்ச்சிகளை எல்லாம் கூட எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகம் நடத்துவது என்பது மிக சாதாரண ஒன்றாக ஆகி இருக்கிறது. காரணம், இந்தியாவில் 2011 இந்தியன் சயின்ஸ் காங்கிரஸ் என்ற ஒரு நிகழ்வு உண்டு. ஆண்டுக்கு ஒரு முறை ஏதாவது ஒரு பல்கலைக்கழகத்தை தேர்ந்தெடுத்து அதை ஏற்பாடு செய்வார்கள். அந்த வகையில் 2011 வரைக்கும் பெரும்பாலும் அரசு பல்கலைக்கழகம் மட்டும்தான் அந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்வார்கள். ஆனால் 2011 மரியாதைக்குரிய மன்மோகன் சிங் பிரதமராக இருந்த பொழுது அந்த வாய்ப்பை எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகம் கிடைத்தது. அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டு 10,000 விஞ்ஞானிகளும் 6 நோபல் பரிசு வந்தார்கள்.